பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 118 16 17 வசனம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நான் விவரிப்பேன் என்று பக்தன் அழகாக இங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில உங்களோடு யாருடைய கரம் இருக்கு? யாருடைய வார்த்தையை நம்பி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அநேக நண்பர்களா, உறவுகளா, இந்த உலகத்துடைய வார்த்தைகளா? வேண்டாம் தேவ பிள்ளைகளே, நாம் தோல்வியில போய் நம்ம விடுவோம். அநேகர் நீங்க நம்பினவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி தூரமாய் கடந்து போயிடுவாங்க. ஏதோ ஒரு பள்ளத்துல உங்களை தள்ளி அவர்கள் மேலிருந்து பார்த்து அழுகிறதை போல, உங்களை காப்பாற்றுகிறதை போல அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவருடைய கரம் உங்க கிட்ட இருந்தா நீங்க செய்கிற எல்லா வேலையிலும், எல்லா செயல்களிலும் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசையோடு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. செங்கடலை இரண்டாய் பிரித்தாருங்க. செங்கடலை இரண்டாய் பிரித்தார். வனாந்தரத்துல அநேக அற்புதங்களின் நன்மைகளும் செய்தாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு அவருடைய கரமாய் காணப்படும். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அது எப்படியாப்பட்ட ஒரு ஆழங்கள் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு சமுத்திரங்கள் காணப்பட்டாலும், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தாங்குகிற தேவனாயிருக்கிறார், உங்களை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அதுதான் பாருங்க, கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, நான் சாகாமல் கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிங்க. உங்களுடைய எல்லா வேலைகளிலும், உங்களுடைய எல்லா செயற்கைகளிலும் கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து நீங்க அவருடைய கரத்தை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, யாருடைய கரத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க? யாருடைய வார்த்தையில நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க? இன்றே விசுவாசிங்க. இனி உலகத்துடைய பொருள், உலகத்துடைய கரம் எனக்கு வேண்டாம், இயேசுனுடைய கரத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த நிமிஷமே நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை பிழைக்க தேவன் உதவி செய்வார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் உயர்ந்திருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நான் பிழைத்திருக்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் இன்றே விசுவாசத்தோடு அப்பா உம்முடைய கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தப்பா. ஆண்டவரே, சாகாமல் ஆண்டவரே, தோல்வி படாமல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றி பலப்படுத்துவீராக ராஜா. இதோ இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் தேற்றட்டும் அப்பா. அவருடைய வேலையிலும், அவருடைய செயல்களிலும், அவங்களுடைய முன்னேற்றங்களிலும் என் தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை தேற்றி ஆசீர்வதிப்பீராக ராஜாப்பா. மோசையோடு உடைய வார்த்தையும் உடைய கோலம் இருந்தது ராஜா. அப்பா, பிழைத்து கொண்டார்கள் அப்பா. வனாந்தரத்துல அதிக ஆசீர்வாதங்களை கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள் அப்பா. இதோ இப்பொழுது இதை வீடியோவை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் உடைய கரத்தினால் நீர் செய்வீராக ராஜாப்பா. அப்படியா நீங்கள் செய்து வழிநடத்தி பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிற நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதோ உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறக்கட்டும். சாகாமல் ஆண்டவரே, அநேக தோல்வியை காணாமல் உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்து அடைக்கலமா நீங்கள் வைத்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.